தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடு நடந்ததுல தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட ஸ்பீச்ல வந்து இப்ப நிறைய பேர் பேசு பொருளா மாத்திருக்கக்கூடியது அவர் திமுகவோட தலைவர் அண்ட் தமிழ்நாட்டோட முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு சொல்லி வந்து கிண்டல் பண்ணது அப்படின்றதுதான். இப்ப அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ற மாதிரி தான் டிஎம்கே சைட்ல இருந்து வாட் ப்ரோ, ஓவர் ப்ரோ, அடக்கி வாசிங்க அப்படின்ற மாதிரி நிறைய போஸ்டர்ஸை வந்து அங்கங்க ஒட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து தாவேகா தரப்புல இருந்து மறுபடியும் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரினா அவங்களும் வந்து ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, கதறல் சத்தம் கேக்குதா அங்கிள், சிங்கத்தோட கர்ஜனை வந்து தொடரும், அது உங்களோட உடன்பிறப்புகளை வந்து தூங்க விடாது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்க பங்குக்கு போஸ்டர்ஸ் மூலியமா வந்து 2 பேரும் வந்து அடிச்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் டிஎம்கே சைட்ல இருந்து அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்றதும், இன்னொரு பக்கம் தாவேகாவோட சைட்ல இருந்து அலறல் சத்தம் கேக்குதா, இதுக்கப்புறம் உங்களோட உடன்பிறப்புகளால தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி டேகோட வந்து நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் அப்படின்றது போஸ்டர் வாரா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் மேல வந்து டிஎம்கே சைட்ல இருந்து ஒருத்தர் கேஸுமே கொடுத்திருக்காரு. அவர் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வந்து மரியாதை இல்லாம அங்கிள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த ஒரு மாநாட்டுல பவுன்சர்ஸ் வந்து அவங்களோட தொண்டர்களை வந்து மனிதாபிமானமற்ற செயல்ல வந்து நடத்தியிருக்காங்க. சோ இதனால தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் மேல நாங்க கேஸ் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கேஸையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலா டிஎம்கே அண்ட் தாவேகா பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை பத்தி மக்கள் உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.